புகழின்றால் புத்தேல் நாட்டு உய்யாதால் எண்மற்று இகழ்வார்பின் சென்று நிலை. புகழின்றால் புத்தேல் நாட்டு உய்யாதால் எண்மற்று இகழ்வார்பின் சென்று நிலை. தன்னை இழந்து நிற்பார், தன் மானத்தை இழந்து சென்று ஒருவன் தாழ்ந்து நிற்கும் நிலை புகழை உண்டாக்காது. புத்தேல் உலகத்தும் செலுத்தாது. இங்க நாம் இருப்ப அதனை அவன் பின் ஏன் செய்கின்றான். இது தெரியுது. இது ஒரு ஒரு இயல்பாக சொல்லக்கூடிய ஒரு செய்யக்கூடிய ஒரு பெரியவர்களால சொல்லப்பட்ட ஒரு நீதி. அப்படி இருந்தும் இது நம்மளை சொர்க்கத்துக்கு போகலாம் சொல்றாங்க இல்லையா, அது புத்தேல உலகத்துங்கிறாரு. தேவர உலகத்துக்கு இல்லையே ஒரு பெரிய அதிபதியாக போனாலும் சரி என்று அந்த ஒரு நிலையில சொல்ற. புகழ் என்றால் புகழ் கிடைக்காது, புத்தேல் நாட்டு உய்யாதால் நீ அங்கேயும் போக மாட்ட, எண்மற்று இகழ்வார்கள். அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு கருத்தை சொல்றாரு. உனக்கு புகழும் கிடைக்காது, நீங்க சொர்க்கலோகத்துக்கும் போக முடியாது, நல்லது செய்யலன்னா எண்மற்று இகழ்வார்பன் சென்று நிலை. இது மாதிரி தாழ்ந்தவனோட ஏன்டா சென்று இது மாதிரி தப்பு பண்ற என்று கேட்கிற. அப்படி பண்ணினா உனக்கு மானம் போயிடுமே. உலகில் எல்லோரும் ஒருவனை புகழ்வர் என்பது அரிதிலும் அரிது, அவ்வாறு எல்லோரும் ஒருவனை இகழ்தல் அரிதிலும் அரிது. கொஞ்சமாவது ஒரு புகழ் இருக்கும். இப்ப ராவணனுக்கு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி புகழ் என்பது தன் உயிரிய செயல்களால் ஒருவன் பெறுவது, இகழ் என்பது ஒவ்வாதவரோடு இருந்து ஒருவன் அடைவது, அத்தகரோடம் ஒருவன் தொடர்பு கொள்ளுதல், கைகட்டி தலை சொரிந்து நிற்றலும். இப்படி உதாரணம் கொடுக்குறாங்க பாருங்க. என்னன்னா அது அப்படின்னு தலை சொரிஞ்சுக்கிட்டு நிற்பான் போய். அவன் தலை சொரியறத பார்த்து இவன் ஏதோ வந்திருக்கிறான், வேணும்னு வந்திருக்கிறான், அவன் தன்னுடைய இதை காட்டும். அது மாதிரி மானங்கட்ட நிலை வேண்டாம் என்று சொல்வதுதான் இந்த குரல். குந்தின் அணையாரும் குன்றுவர் குன்று குந்தி அணைய செய்யும் புகழ் என்றால் புத்தேல் நாட்டு உய்யாதால் எண்மற்று ஏழ்வார்பன் சென்று நிலை. இப்ப கம்பருக்கு வரேன், 2 நிமிடம் இருக்கு. கம்பருக்கு சோழனுக்கும் பிரச்சனை வந்தது. நாட்டை விட்டு வெளியே போடணும். கம்பனை போய் வேண்டாம்னா சோழன், அவனுக்கு அவன் பிரச்சனை. சோழனுக்கு சொல்றான் பாருங்க, நீ தான் பெரிய ராஜாவா, நீ எல்லாம் ஒரு அரசனாடா, யாரு ஒரு கட்டறிந்த புலவனாலதான் இப்படி சொல்ல முடியும். ஏய், நீ எல்லாம் ஒரு ராஜா, மன்னவனும் நீயோ, வளநாடு முன்னாதோ, உன்னை அறிந்தோ தமிழை ஓதினோ, என்னை விரைந்து ஏற்றுக்கொள்ளாத வேந்தன் உண்டோ, உண்டோ குறை கேட்டுக்கொள்ளாத கொம்பு. எந்த மரத்தினுடைய கிளையாவது குரங்கு தாவரத என் மேல வர வேண்டான்னு எந்த குரங்கையாவது அந்த கிளை சொல்லுமா? அதுபோல நான் எந்த நாட்டுக்கு போனாலும் கற்றோருக்கு சென்றவிடம் எல்லாம் சிறப்பு என்கிற அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு உட்கருத்து கூட உனக்கு தெரியவில்லை ஏ மடையா என்று சொல்லுவான். மன்னவனும் நீயோ, வளநாடு உண்ணாதோ, உன்னை அறிந்தோ தமிழை ஓதினோம், என்னை விரைந்து ஏற்றுக்கொள்ளாத வேந்துண்டோ, உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு, குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு உண்டோ. என்னை எந்த நாட்டுக்கு போனாலும் ஏத்துக்க வேண்டாப்பா அப்படின்ட்டு போறான் பாருங்க. உங்ககிட்ட இருந்து மானங்கிட்ட வாழ்க்கை சொரிஞ்சுக்கிட்டு வாழணும்ல, நீ எப்ப நான் சோறு போடுவேன், எப்ப காசு கொடுப்பேன் அப்படின்னு நான் வாழணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அப்ப யாரும் அப்படி சொல்றா? கொல்லிமலை வேந்தன்ட்ட கொல்லிமலை தேன் செரியும் கொற்றவா நீ முனிந்தால் இல்லையோ எமக்கிடம், காதம் 24 காசினியை ஓத கடல் கொண்டு ஒடித்ததோ, மேதினியில் கொல்லிமலை தேன் சுரியும் கொற்றவா நீ முனிந்தால் இல்லையோ. நீ உனக்கு கோவப்பட்டினா எனக்கு போக்கிடல நினைச்சியா? திணறு இருக்கணும். உண்ணீர் உண்ணீர் என்று ஊட்டாதார தம்மனையில் உள்ளாமை கோடி வரும் என்றாரு. கை பிடிச்சிட்டு நீங்க சாப்பிட்டுதான் போகணும், சாப்பிட்டு போறது அப்படின்னா வச்சுக்கிட்டு வந்துடணும். எப்படி எல்லாம் அந்த 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 திணறு இருக்கணும்னு சொல்றான் பாருங்க. சாப்பிடுவான் அப்படின்னு கையை பிடிச்சி உரிமையோட இழுத்து கூட்டி உட்கார வச்சு சாப்பிட சொல்றான் பாருங்க. அவங்க வீட்டுல சாப்பிடணும். உண்ணீர் உண்ணீர் என்று ஊட்டாதார தம்மனையில் உண்ணாமை கோடி வரும். அவையார் ஒட்டார்வின் சென்று ஒருவன் வாழ்தலின் அந்நிலையை கெட்டான் எனப்படுதல் நன்று. ஒட்டார்வின் சென்று ஒருவன் வாழ்தலின் அந்நிலையை கெட்டான் எனப்படுதல் நன்று. ஒருவன் தன்னோடு உள்ளம் ஒட்டாமல் ஒன்றை நாடி சென்று அதனை பெற்று வாழ்தலை காட்டிலும் அவரிடம் செல்லாத அந்நிலையிலேயே அது பெறாது இறந்தான் என பிறரால் சொல்லப்படுதலே மேலானதாகும்.
உள்ளம் ஒட்டாமல் வாழ்தல் என்பது சரியாக இருக்காது. அதுக்கு நான் ஒரு கதை சொல்றேன். இந்த முடிவுல உள்ளம் ஒட்டாமல் ஒருவரோடு சேர்ந்து வாழ்தல் என்பது அது நொறுங்கிய கண்ணாடி போன்றது. நொறுங்கிய கண்ணாடின்னு ஒரு கதை இருக்கு. இந்த ஒட்டார் வேறு எங்கு வருகிறது என்றால் 826 வருது. நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும். சென்ற குரல்ல புகழின்றால் புத்தேல் நாட்டு உய்யாதால் என் மற்ற இகழ்வார்பின் சென்று நிலை, அப்படிப்பட்டவரோட சேரப்படாதுன்னு சொன்னார். இகழ்வார் சேரக்கூடாது. இங்க வாழ்தல் கடியப்பட்டது, அங்கே இகழ்வார்பின் சென்ற நிலை கடியப்பட்டது 966. இங்கே குரலில் ஒட்டார்வின் சென்று வாழ்தல் கடியப்படுகிறது. இரண்டிற்குமான கரணியம் ஒருவன் தன்மானம் காத்தல் வேண்டும். சுயமரியாதை. சுயமரியாதை மானத்தோடு பிறர் மதிக்க வாழ்வதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள் என்பது இந்த 2 குறள்களின் மூலமாக உணர்த்தப்பட்டது. இப்ப இந்த குறள்ல பாத்தீங்கன்னா, கெட்டான் எனப்படுதல் நன்று, ஒட்டார்வின் சென்று ஒருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. நன்றுன்னு வேற எங்கெல்லாம் முடியுதுன்னு பார்த்தா 105 இடத்துல வருது. 152, 108, 236, 259, 815 இந்த குறள்கள் எல்லாம் நன்று என்று முடிக்கிறார் திருவள்ளுவர். ஒன்று, கருத்தால் ஒத்துப்போகாதவரும் உதறி ஒதுங்கியவரும் மதித்து போற்றாதவரும் ஆம். இந்த ஒட்டார் என்பவர் கருத்தால் ஒத்துப்போகாதவர், உதறி ஒதுங்கியவர், மதித்து போற்றாதவர். எப்படின்னா என்ன? இப்ப நொறுங்கிய கண்ணாடி சொல்லணும். அப்ப அந்த கதையை சொன்னாதான் அது புரியும். ஒட்டார்பின் சென்று ஒருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. ஒருவன் தன்னோடு உள்ளம் ஒட்டாதவரிடம் ஒன்றை நாடி சென்று அதனை பெற்று வாழ்வதை விட அவனிடம் செல்லாமல் இருக்கின்ற அந்த நிலையை அவன் இறந்தான் என பிறரால் சொல்லப்படுதலே மேலானதாகும் என்று சொல்லுகிறார். இதுல வாழ்றதை விட சாகலாம், இவங்கிட்ட போய் வாழ்றதை விட சாகலாம். இப்ப அந்த ஹிட்லர் பார்த்தோம் இல்லையா, இவங்க நான் யார் எதை சொன்னாலும் இந்த கப்பல்ல இருந்துகிட்டு குதினால குதிச்சிருவான் அப்படின்னு ஒவ்வொருத்தனா கூப்பிட்டான். குதிச்சான், ஒவ்வொருத்தனா குதிச்சுக்கிட்டே இருந்தான். இவன் நிறுத்தினான் ஒருத்தன், ஏன்னா அவன் குதிங்கிறான், குதிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. யோ, இவங்கிட்ட வேலை பார்க்கறத விட சாவுறதுதான் என் மேலு, தினந்தன செத்து பிழைக்கணும் அப்படிமா. அது மாதிரி இது மாதிரி ஆளோட வாழப்படாதுங்கிறதாக ஒட்டார்வின் சென்று ஒருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. அதுக்கு நொறுங்கிய கண்ணாடி பார்ப்போமா? நொறுங்கிய கண்ணாடி ஒரு 1.5 நிமிஷத்துல சொல்லிடுறேன். ஒருவன் திருமணம் ஆச்சு, கொஞ்ச நாள் ஆச்சு, பிள்ளை இல்லைன்ட்டு அவன் மேல குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தான் கணவன். அடுத்து இன்னொரு பொண்ணை பார்த்துக்கிட்டான். அடுத்து திருமணம் செய்து கொள்வதற்கு இன்னொரு பொண்ணை பார்த்தான். இவளை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திடணும்னா அவ புரிஞ்சுக்கிட்டான். இவன்கிட்ட வாழ்றதை விட வாழாம இருப்பதே நல்லதுன்னு. ஒரு நாள் வந்தான், உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு அவனை ஒரு கையெழுத்து போடணும் ஒரு சீட்டை கொடுத்தான். காலையில போடுறேன்னா அதுக்குள்ள எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டான், வெளியேறுறதுக்கான வேலையெல்லாம். காலையில வந்தான், அவன் எப்போன்னு காத்துக்கிட்டு நிற்கிறான். சீட்டை நீட்டினான், கையெழுத்து போட்டா, போவேல ஒரு அறிவுரை சொல்லிட்டு போனான். உன் வேலை தெரியும், எனக்கு பிள்ளை இல்லை என்று நீ என்னை அனுப்புகிறாய், நீ யாரை பார்த்து வைத்திருக்கிறாளோ அவளுக்கும் பிள்ளை இருக்காது, ஏனென்றால் குறை என்னிடமில்லை என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறான். இங்கிருந்து அவள் இருந்த ஊர்ல இருந்து சென்னைக்கு ரயில் ஏறி போறா, இறங்குறா. ரயில்ல போயிட்டு இருக்கையிலேயே ஒரு பெண்மணியானவள் ஒரு
சிறு குழந்தையை இதை பார்த்துக்கொள், தண்ணீர் பிடித்து வாரேன் என்று சொன்னவள் இறங்கினவள் தான். வண்டி புறப்பட்டு விட்டது, போய்கொண்டே இருக்கிறது. சென்னை சென்று சேர்ந்ததும் காவல் நிலையம் சென்றால் நடந்ததை கூறினாள். காவல் நிலையத்தார் கூறினார்கள், நாங்கள் அவளுடைய அந்த குழந்தையினுடைய தாயை கண்டுபிடிக்கிற வரை நீயே வைத்துக்கொள், எந்த இடத்தில் நீ போய் தங்குகிறாயோ அந்த முகவரியை மட்டும் எங்களுக்கு சொல்லிவிடு என்று. வாடகைக்கு வீடு எடுத்தாள், தங்கினாள். 10 ஆண்டுகள் கழிந்தது. அந்த 10 ஆண்டுகளில் இந்த ஒரு குழந்தையோடு இல்லாமல் பல்வேறு குழந்தைகளை கூட்டி தனிப்பயிற்சி நடத்தினாள். பெண்ணார் ஒரு பள்ளிக்கூடமாக்கினாள். பெரிய பள்ளிக்கூடமாக வளர்ந்து விட்டது. ஒரு நாள் சென்னை கடற்கரையிலே இவள் அமர்ந்திருக்கிறாள். பல்வேறு குழந்தைகளோடு அமர்ந்திருக்கிறாள். இவளை கண்டுபிடித்து முன்னாள் கணவன் வருகிறான். ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு இளைத்து நொந்து வருகிறான். தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டுகிறான். அவள் சொன்னாள், இது நொறுங்கிய கண்ணாடி, இதில் உன் முகத்தை பார்க்காதே. எப்பொழுது அவளுடைய மனத்தை நொறுக்கினானோ இப்போ அவள் பதில் கொடுக்கிறாள். எனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறார். ஒரு காரைக்கால் அம்மையார் இருக்கிறார், ஒரு வஉசி இருக்கிறார், ஒரு வள்ளலார் இருக்கிறார் என்றெல்லாம் அவள் வரிசையாக சொல்லிக்கொண்டு அவனை அனுப்பி விடுகிறார். ஒட்டார்வின் சென்று ஒருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. இவன் கூட வாழலாமா? கெட்டு குட்டிச்சவராய் வந்து நிற்கிறான். இவ எப்படி எடுத்தா பாருங்க. இவர் எடுத்த ஒரு ஊக்கமான முயற்சி எடுத்து அவனை திருப்பினான். இது இளங்குமரனார் சொன்ன கதை. அதாவது நன்றியோட இருக்கணும். யார் சொன்னான்னு சொல்லிடணும். நானே சொன்ன மாதிரி என்னை பெருமைப்படுத்திக் கொள்ள முடியாது. யார் சொன்னா, எப்ப சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடணும். இது இந்த குறளுக்கு ஒப்புமையாக அவர் சொன்ன கருத்து அது. நான் புராணத்திலேருந்து ஒன்று சொல்லவா? ராமன் கும்பகர்ணனை பற்றி கேட்கிறான். அந்த சண்டைக்கு வந்திருக்கிற போது விபீஷணன்கிட்ட கேட்கிறான். அந்த வீடனை சொல்றான், இவன் ரொம்ப நல்லவன், ஆனா இவனுக்கு இந்த தூங்குற பழக்கம் இருக்கு. நல்ல வீரன், சுத்த வீரன், என்ன மாதிரியே நீதி எடுத்து சொல்லக்கூடியவன். அப்ப அவனையும் அழைச்சிட்டு வந்துரு அப்படின்னு ராம அனுப்புறான். அங்க போறான். சரின்னு போறான். விபீஷணன் எல்லாம் சொல்றான். ஏப்பா அங்க வந்த, நீ அங்கேயே இருக்க வேண்டியது தானேன்னு அவன் கேட்கிறான். இல்ல, ராமன் தான் என்ன அனுப்புனான், நீ அங்க வந்துரு, அறத்தின் பக்கம் இருப்பதுதான் நியாயம். அதுக்கு நிறைய இப்ப நான் சொல்றதெல்லாம் ஒரு 200 பாட்டு வரும், 150 200 பாட்டு வரும். அவ்வளவும் சொல்லிட்டு எல்லாம் கேட்டு இவன் பதிலாம் நிறைய சொல்றான். சொல்லிட்டு உனக்கு அது நியாயம், எனக்கு இது நியாயம். என்னை வளர்த்தவன் ராவணன். 6 மாசத்துக்கு ஒரு தடவை வண்டியா சோறு போடுறான். அவ்வளவு சாப்பிட்டுட்டு நான் தூங்குறேன். என்னை இந்த உடம்பு அவனுக்காக இருக்கு. உன்னுடைய நியாயம் உன்னுடையது. அதனால் நான் வந்தால் அது மானங்கட்ட பொழப்பாயிடும்னு அவன் சொல்றான். கும்பகர்ணன் சொல்லுகிறான், நான் அங்கு வந்தால் நான் மானங்கெட்டவனாகி விடுவேன் என்று சொல்லுகிறான் கம்பராமாயணத்துல. அப்ப வீடனை போனான், அது மானங்கட்டது இல்லையான்னு யாரும் கேட்டுறாதீங்க. ஏன்னா அவனை துரத்தி விட்டான். இவன் நியாயம் பேசணும்னா உன்ன மாதிரி ஆளு இங்க வச்சிருக்க முடியாது, நீ வெளியேறு, நாட்டை விட்டு வெளியேறு என்று அவன் வெளியே துரத்தி விட்டு விட்டான். அதனால இவன் அது மாதிரி சொல்ல முடியாது. ஆனா கும்பகர்ணன் சொல்றான் நியாயம். உன்னை துரத்தி விட்டா நீ போன, அறத்தின் பக்கம் நிக்கிற, அதெல்லாம் சரி. ஆனால் உனக்கு அரச பதவி கிடைக்கும்யா. ராம எப்படி இருந்தாலும் ராவணனை போட்டு தள்ளிடுவான், அதனால உனக்கு கிடைக்கும். அது மானங்கெட்ட பொழப்பு என்று கும்பகர்ணன் சொல்லுகிறான். இதான் ஒட்டார்பின் சென்று ஒருவன் வாழ்நிலையின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. 8வது குறள். மருந்தோமற்று ஊனோம்பு வாழ்க்கை பெருந்தகைமை பீடு அழிய வந்த இடத்து. பெருந்தகைமை பீடு அழிய வந்த இடத்து மருந்தோமற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை. ஊன் என்றால் உணவு.
இது மருந்து போல் உணவை ஒருவனுடைய பெருஞ்சிறப்பாம் மானம் கெடும் நிலைமை வந்த பிறகு உடம்பை மட்டும் பேணி வாழும் வாழ்க்கை சாவாமைக்கு மருந்தாகுமா? அதான் மானங்கெட்ட வாழ்க்கை வாழப்படாது, உசுறு போனா பரவாயில்ல அப்படிங்கிறது தான் இங்க இன்றியமையா. இந்த அதிகாரம் பூரா உள்ள கருத்து என்னன்னா, மானங்கெட்ட வாழ்க்கை வாழப்படாது என்பதுதான். ஊன் ஓம்பும் வாழ்க்கை என்றால் உடலை உண்டி முதலியவற்றால் பேணிக்கொண்டு உயிர் வாழ்ந்திருக்கும் நிலை இல்லை. உயிரை தந்தும் மானத்தை காக்க வேண்டும் என்று உயிரை பேணி கொண்டிருப்பது அன்று என்று சொல்வதுதான் இந்த பொருள். மருந்தோமற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை, மருந்தோமற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடழிய வந்த இடத்து. வெள்ளையனே வெளியேறிய 1942 வந்ததுதானே வரலாறு படிக்கிறோம். இதை முதல் யார் சொன்னா தெரியுமா? வரலாறு இதெல்லாம் மறைச்சிட்டானுங்க. மாவீரன் பூலித்தேவன் 1755 சொல்லிட்டான். 187 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொன்ன பூலித்தேவன். இந்த வரலாறுகள் மறைக்கப்பட்டு விட்டன. இந்திய தேசிய வரலாற்றிலே திட்டமிட்டு செய்த சதி இங்கே தமிழ்நாட்டில் இருந்தவர்களும் அதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். டேய், எங்கால பூலித்தேவன் 1755 வெள்ளையனை வெளியேறுன்னு சொன்னான்னா காந்தி ஒத்துக்கிட்டு இருப்பாரு. அப்படியா என்று அவர் மறுப்பவர் அல்லர், போற்றுபவர். ஆனா நம்மால் சொல்லல, இவனுக்கு அறியாம சொல்லல. அதுக்கப்புறம் முத்து வடகநாதர், வீராங்கனை வேலு நாச்சியார், கட்டபாமன், ஊமைத்துறை மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை 1806 1806 வேலூர் சிப்பாய் கழகம். அதற்கு பிறகு 1857 தான் முதல் சுதந்திர போராட்டம் வருகிறது. அதையும் சிப்பாய்கள் தான் அந்த பையன் சொன்னான், ஆறு இங்கிலீஷ்காரன். ஏற்பட்ட விளைவிற்கு பிறகு 1857 பிறகு கிளர்ந்தது, நாடே கிளர்ந்தது. மானமிகு வஉசி, மானமிகு திருப்பூர் குமரன் இப்படி கிளர்ந்து எழுந்தார்கள். இந்த வரலாறுகள் எல்லாம் முன்னிலைப்படுத்தவில்லை. நீங்க அங்க போய் பாருங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டெல்லியில நேரு பேர்ல ஆசிய ஜோதின்னு அவருடைய ஆனந்த ஜோதியா அந்த அந்த நினைவு சின்னத்துல பாருங்க, சுதந்திர போராட்ட வீரர்கள் இவங்கெல்லாம் இருக்கவே மாட்டாங்க. வடநாட்டுக்காரன் பூரா தான் இருப்பான். எல்லாம் இருட்டடிப்பு. காமராஜர் ராஜாஜி மட்டும் இருப்பாங்க. ஏன்னா அவரு கவர்னர் ஜெனரலா இருந்தவர், அதனால ராஜாஜி போட்டிருக்கான். இவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இருந்தாரு. இவர் முதலமைச்சரா மட்டும் இருந்திருந்தா இவர் போட்டோ கூட வந்திருக்காது. அந்த படம் இருக்காது. அதுல அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் படம் நூற்றுக்கணக்கான படங்கள் இருக்கின்றன. போய் பார்த்தேன். 1993 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு போய் பார்த்தேன். குடும்பத்தோடு போய் பார்த்தோம். தேடி பார்த்தேன். யாராவது வஉசி இருக்கிறாரா? மானமிகு வஉசி, மானமிகு திருப்பூர் குமரன் கொடியை பிடிச்சுக்கிட்டு செத்தனையா குண்டாந்தடியில அடிச்சான்னு படிச்சோம்ல 3ஆம் வகுப்புல படிச்சோமா? இல்லையே. மானம்தான் பெருசு என்று குடிகாத்தவன் இப்படி வரலாறு விட்டு போனான். இப்படி அந்த படம் இல்லாம இருக்கு. நினைவு சின்னத்துல இருக்க வேணாமா? கர்நாடகாரன் பூரா தெரிய வேண்டாமா? அப்படி கொடியை பிடிச்சிக்கிட்டு ஒரு தமிழ்நாட்டை செத்து போனாங்க. 23 வயசுல கல்யாணம் பண்ணி 6-7 மாதத்துல வஉசி கப்பல் விட்டானே, சொத்தெல்லாம் இழந்தானே, பராரியா இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற ஒரே திருமகன் வஉசி, மானமிகு வஉசி. இல்லையே. மருந்தோ மற்று மானம்தான் பெரிது என்று, மானம்தான் பெரிது, சோறு பெரிதில்லை, அந்த சோறு தான் மருந்தா என்றால் இல்லை என்று சொன்னவன் வஉசி. மருந்தோ மற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடொழிய வந்த இடத்து. தர்ம தீபிகை சொல்லுது. புத்தர் தர்ம தீபிகை முன்னாலே சொல்லிடுச்சு. என்ன சொல்லுது பாருங்க. மானம் அழியவரின் மண்ணுயிரை முன்னீக, மானம் அழியவரின் மண்ணுயிரை முன் ஈக, தானமெடில் சிறிது தந்திடுக. தானம்னா கொஞ்சம் கொடு. உள்ளு வகையான அறிவினை ஓவாதே செல்லுமா எல்லாம் செயல். வானம் வருவதே ஆனாலும் வாங்கற்க. உனக்கு வானம் போன்ற பெருசா உனக்கு தாரம் பாடி வச்சுக்கோ, வேண்டாம் அப்படின்னு சொல்லிடு. என்றும் தருவதே நன்றதையே சார்.
என்றும் நன்றதே சார் என்றும் தருவதே அது. நல்லதை பார்த்து நோக்கி போனேயானால் அதுதான் உனக்கு நல்லதை தரும் என்று தர்மதீபிகை சொல்லுகிறது. 9ஆம் குறள் பாருங்க. மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரி. தன் உடம்பிலிருந்து மயிர் நீக்கினால் அந்த நொடியே உயிரை நீக்கி விடுமா கவரிமான். அப்படி கவரிமான் போன்றவர்கள் மானத்திற்கு அழிவு வந்தால் உயிரை விட்டு விடுவார்கள் என்று சொல்வதற்காக இது சொல்லப்பட்டது. இந்த கவரிமான் எங்க இருக்குதுன்னா வட இந்தியாவில் இருக்குது, மலை பிரதேசத்துல. அதுக்கு யாக்குன்னு பேரு. இது எப்படிதான் திருவள்ளுவருக்கு தெரியும்னா சங்க இலக்கியத்துல ஒரு சான்று இருக்குது. சேரலாதன்கிறவன் குமரியிலிருந்து இமயம் வரைக்கும் ஒரு மொழி வைத்து ஆண்டான். அந்த தொடரை பாருங்க. ஒரு மொழி வைத்து, தமிழ் மொழி இந்தியா முழுக்க இருந்திருக்கு. இங்கிலீஷ்காரன் தான் இதை எல்லா மாநிலத்தையும் ஒன்றுபடுத்தினான், எல்லா மாநிலத்தையும் ஒன்றுபடுத்தினான். இங்க இருக்கிற சில நியாயமற்றவாதிகள், நியாயமற்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, சங்கீதத்தில் இருக்குது. குமரியோடு வட இமயத்து ஒரு மொழி வைத்து உலகாண்ட சேரலாதன். நல்ல அடிக்கோடு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. குமரியோடு வட இமயத்து, குமரியோடு வட இமயத்து ஒரு மொழி வைத்து உலகாண்ட சேரலாதன். வள்ளுவர்க்கு நாடு முழுமையும் தெரியும், அதனால யாக்கு இருந்ததையும் தெரியும். மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின். அது எப்படி தன்னுடைய உடம்புல இருக்கிற மூடி கம்பளிக்காக அகற்றப்படுகிறதோ குளிர் தாங்காமல் செத்துவிடும். அதுபோல் இவனுக்கு மானம் போச்சுன்னா செத்துக்கும். அப்படி சாவலைன்னா மானம் கட்டவன் என்று பொருள். 70 கடைசி குறள். மானத்தை இழிவரின் வாழாத மானம் உடையார் ஒளிதொடுது ஏத்தும் உலகு. தனக்கு இழிவு வந்தால் தமக்கு இழிவு வந்தால் உடனே உயிரை விடுகிற மானம் உடையவரின் புகழை இந்த உலகம் தொழுது போற்றும். உலகு ஏத்துன்னு மாற்றி போடுங்க. 6வது சீரை 7வதாகும், 7வது சீரை 6வதாகும் போட்டு இழிவரின் வாழாத மானம் உடையார் ஒளி தொழுது ஏத்தும் உலகு ஏத்தும் என்று மாற்று. ஒரே எடுத்துக்காட்டு தான். சேரமான் கணக்காளர் முறைதான். ஒளி தொழுது ஏத்தும் உலகு. தனக்கு இழிவு வந்தது, சிறையில் அடைக்கப்பட்டான், உணவுக்கும் வழி இல்லை, தண்ணீர் கேட்டும் இடது கையால் கொண்டு வந்து கொடுக்கிறான், வாங்கி குடிக்காமலே இறந்து விட்டான். அதான் தனக்கு இழிவு வரும். அந்த இழிவு தனக்கு மட்டுமல்ல, தன் அரசுக்கும் தன் நாட்டுக்கும் என்று கருதி உயிரை விட்டான். இதை விட வேற என்ன உதாரணம் வேணும்? இழிவரின் வாழாத மானம் உடையார் ஒளி தொழுது ஏத்தும் உலகு. தொல்காப்பியம் சொல்லுது. தொல்காப்பியம் எதனால எல்லாம் அழுக வரும்னு சொல்லுது. இழிவு, இந்த மாதிரி இழிவு வருகிற போது அழுக வரும். எழவுன்னா தெரியும் உங்களுக்கு. எழவுக்கு போனேன்னு சொல்றாங்கல்ல, எழவு, அப்போ அழுக வரும். ஏன்னா விழிவில் கொள்கை அழுகை 4 என்று மெய்ப்பாட்டியல் சொல்கிறது. எளிதக்க எளிவந்த இழிவு என்பவை 9 இடங்களிலே 1330 குறளையும் வருது. கண்டுபிடிக்க. இந்த கண்டுபிடிச்சாதான் ஒரு ஓட்டம் அப்படியே ஒரு சர்க்கிள் இப்படி ஓடும் வெட்டா. அப்படி வந்தாதான் நுண்ணறிவு, நுண்ணுற திறன் என்ற வளர்க்க முடியும், குழந்தைகளிடம் வளர்க்க முடியும். எளிதக்க எளிவந்த இழிவு என்கிற சொற்கள் 9 இடங்களில் வருகின்றன. கண்டறிந்து கொள்வோம். மானமானது இருமையிலும் பெருமை தரத்தக்கதோர் அருமை குணமாதலின் அதனை உயிரினும் இனிதாக மக்கள் பேணி வாழ வேண்டும் என்பதுதான் இந்த அதிகாரத்தினுடைய முடிவு. மானமானது இருமையிலும் இம்மையிலும் மறுமையிலும் பெருமை தரத்தக்கதோர் அருமை குணம் என்பதனாலே அதை உயிரினும் இனிதாக மக்கள் பேணி வாழ வேண்டும் என்பது கருத்து. இதனுடைய முடிவான தொடர் மான வாழ்வே மனித மாண்பு என்பது